ஹாய், வெல்கம் டு ஹியூமனிஸ்ட் ஹோம்ஸ்கூல். சரி, நீங்கள் பிறந்ததே ஒரு தப்பு, நீங்கள் பிறந்ததே ஒரு பெரிய தப்பு, ஒரு கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிறந்த அன்னைக்கே உங்களைய கவர்மெண்ட்டு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பேரண்ட்டுக்கு எப்படி இருக்கும்? குழந்தைக்கு தெரியாது, ஓகே. ஒரு பேரண்ட்டுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் இதுதான் நிஜம். 1994 வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவில் இதுதான் நடந்தது. நம்ப முடியல. அதுக்கு சாட்சி தான் ட்ரெவர் நோவா born a crime. இந்த புக்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஏன் அடிமையாச்சு, இந்தியாவில் எதெல்லாம் இல்லாத ஒன்றை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க எந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த புக்கை படிக்க உங்களால் ஈஸியாக உங்களை ரிலேட் பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த புக்கு ரொம்ப சுதந்திர போராட்டம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு சாதாரண மக்கள், ஒரு சாதாரண கடைக்கோடியில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டோட சில விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத நகைச்சுவையோட ஒரு சொல்லப்பட்ட இந்த புஸ்தகத்துக்கு பேர் தான் ட்ரெவர் நோவா born a crime அப்படிங்கிற இந்த புக்கு. இந்த புக்கை படிக்க என்னால் சில விஷயங்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தை நான் படித்தம்போது ஓகே நடந்திருக்கு, போராடி இருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு, அதுக்காக நான் தப்பாக சொல்ல வரல. பட் அதிலிருந்து செய்திகளாக எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் நம்ம கூடயே ஒருத்தர் இருக்காரு, அவர் காலத்திலேயே இது நடந்திருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு சூழ்ச்சிகள் நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விவரித்து நம்மளுக்கு ஆல்ரெடி அனுபவிச்சதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் படிக்க ஓ இப்படி தான் பிரிட்டிஷ்காரன் நம்மளை எல்லாம் படுத்தி எடுத்திருக்கிறானோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் அந்த புக்கில் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் சவுத் ஆஃப்ரிக்காலையும் ஒரு சட்டம் இருந்தது. ஓகே, 1994 அந்த அப்பர்தீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒழிச்சிட்டாங்க. அப்பர்தீட் அப்படின்னா என்னென்னா, வெள்ளை இனத்தவர்கள் அவங்களுக்காகன்னு ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க. எப்படி நம்ம காந்தியை எந்திரிச்சு போனி இதில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி சட்டம் 1994 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் ஒரு வெள்ளை இனத்தவர் கருப்பின பெண்ணோடையோ இல்லை கருப்பின ஆண் வெள்ளை இன பெண்ணோடையோ ஒன்றாக இருக்கக்கூடாது. அதை போலீஸ் பண்ணுறதுக்குன்னே ஒவ்வொரு விண்டோவுக்குன்னு மோரல் போலீஸிங்காக அவங்க ஆள் வச்சுருக்குறாங்க. போய் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி எங்கேயாவது ஒரு கருப்பின ஆண் வெள்ளையின பெண்ணோட ஒன்றாக இருக்கிறத பார்த்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு அவன் செத்தான். அதுவே ஒரு வெள்ளையின ஆண் கருப்பின பெண்ணோட இருந்தான் அப்படின்னா ஓகே அவன் குடிச்சிருக்கான், ஓகே ஆனால் சட்டப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் இந்த தப்பை செஞ்சுருந்தாலும் 4 வருஷம், ஆண்களாக இருந்தால் 5 வருஷம் சிறை தண்டனை, பெண்களாக இருந்தால் 4 வருஷம் சிறை தண்டனை. ஆனால் வெள்ளை இனத்த ஆண் பெண் கருப்பின பெண்ணோட இருந்தான் அப்படின்னா அவன் ஓகே குடிச்சிருக்கான் அதனால் அப்படி பண்ணிட்டான், பரவாயில்ல விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான சட்டமாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெவர் நோவா யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கமீடியன், சவுத் ஆஃப்ரிக்காவில் நல்ல ஃபேமஸ் கமீடியன். ஹீ இஸ் அ மிக்ஸ்டு. ஆனால் அப்படி சொன்னால் அவருக்கு பிடிக்காது. அவர் பிளாக் அப்படின்னு சொன்னால் தான் பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கருப்பின அம்மாவுக்கும் வெள்ளை இன அப்பாவுக்கும், வெள்ளைனா சுவிட்சர்லாந்து சேர்ந்தவர் அவங்க அப்பா, அவங்களோட அப்பாவுமே சுவிட்சர்லாந்து, பேரண்ட்ஸ் மிக்ஸ்டு, சுவிட்சர்லாந்து அண்ட் ஜெர்மன் சேர்ந்தவங்க. ஸோ அவர் பேர் ராபர்ட். இவங்க 2 பேருமா லிவிங் டுகெதரில் இருந்திருக்காங்க. ஸோ குழந்தை பிறந்திருக்கு, அவர் தான் ட்ரெவர் நோவா. பட் அதுக்கப்புறமா கொஞ்ச நாளாக அவங்க 2 பேர்த்துக்குமே ஷீஸ் அ மாடர்ன் ஃப்ரீ வில் உமன். அதனால் அவங்க கவர்மெண்ட் ரொம்ப மோசமான சட்டம் கொண்டு வந்திருந்ததுனால அவங்களால வெளியில் ஃபேமிலின்னு சொல்லி இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பீரியட்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா ரொம்ப காட் எப்படி சொல்கிறது, கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமானவங்க. எது நடந்தாலும் அது கடவுளால் தான் நடக்குது அப்படின்னு ஒரு இது. அங்கே எப்படி பேர் வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவங்க ஜோசாங்கிற இனத்தை, ஆஃப்ரிக்காவில் ஏகப்பட்ட இனங்கள் இருக்குது, அதில் இவங்க ஜோசாங்கிற இனத்தை சேர்ந்த பெண். அவங்க என்னென்னா எப்போவுமே தீவிரமாக ஜீசஸ் லவ்வர் அந்த மாதிரி தான். நான் தப்பான அர்த்தத்தில் எதுவும் சொல்ல, அந்த புக்கில் இருக்கிறத அப்படியே சொல்கிறேன். ஸோ அவங்க எப்போவும் சண்டே ஆயிடுச்சு அப்படின்னா சர்ச்சுக்கு போயிடுவாங்க. காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் சர்ச்சில் தான் இருப்பாங்க. எந்த நேரமும் ப்ரே பண்ணணும்பாங்க.
சப்போஸ் ஆனால் இந்த பசங்களுக்கு ட்ரெவருக்கு வந்து ப்ரே பண்ணுறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது, போகணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் எந்த நேரமும். இப்போ அவங்கக்கிட்ட ஒரு பழைய வோக்ஸ் வேகன் இருக்குது, அந்த வோக்ஸ் வேகனை எப்படியாவது தட்டி முட்டி ரிப்பேர் பண்ணி வண்டியை கிளப்பி சண்டே கிளம்பிடுவாங்க. ஐயோ கடவுளே, நீ இருக்கிறது உண்மைனா எங்கள் அம்மாவோட வண்டியை ரிப்பேர் பண்ணி போட்டுரு அப்படின்னு வேண்டுற அளவுக்கெல்லாம் வந்து ட்ரெவருக்கு அந்த சண்டே ஃபுல் ப்ரேயரில் இருப்பாங்க. ஆனால் ட்ரெவர் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே சர்ச்சஸ்லேயுமே 3 வகையான சர்ச்சஸ் இருக்குது. ஒன்று ஒயிட்கான சர்ச்சஸ், இன்னொன்று வந்து பிளாக்ஸ்க்கான சர்ச்சு, இன்னொன்று வந்து மிக்ஸ்டுக்கான சர்ச்சு. ஸோ ஒயிட்கான சர்ச்சுக்கெல்லாம் போகிறதுக்கு ட்ரெவருக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 hour இருக்கலாம், முடிச்சுட்டு அங்கே நிறைய கேம்ஸ் இருக்கும், சாமி கும்பிட்டுட்டு உடனே வெளியில் வந்துடலாம். அதே மிக்ஸ்டுக்கான சர்ச் இருந்தது அப்படின்னா, மிக்ஸ்டுனா வந்து ஒயிட் பேரண்ட், ஒரு பேரண்ட் ஒயிட்டு ஒரு பேரண்ட் பிளாக். அது இன்னொரு இது விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டச்சுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, டச் பீப்புள் இருப்பாங்க. அவங்கள வந்து ஆஃப்ரிக்கான்ஸ், அவங்க பேசுகிற மொழி பேர் ஆஃப்ரிக்கான்ஸ், அவங்கள தான் மிக்ஸ்டு பீப்புள்னு சொல்லுவாங்க. ஆனால் ட்ரெவர் நோவா வந்து மிக்ஸ்டாக இருந்தாலும் ஹி இஸ் நாட் ரியலி மிக்ஸ்டு, பிகாஸ் அவங்க வந்து டச் கிடையாது, சுவிட்சர்லாண்ட் அவங்க ஃபாதர். ஸோ ஹி இஸ் நாட் ரியல் ஆஃப்ரிக்கான்ஸ். அவனுக்கு ஆஃப்ரிக்கான்ஸ் பேச தெரியாது, இங்கிலீஷ் தான் பேச தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மொழிகளை எல்லாம் கற்றுக்கிருக்காங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் வந்து ஏகப்பட்ட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே இருக்குது. ஒரு டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா வந்து ரொம்ப ப்ரே பண்ணுவாங்க. அங்கே வந்து சூனியம் வைக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 1980 ஒரு 1994 1990 அந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் என் மேலே சூனியம் வச்சுட்டான், இடியை என் மேலே ஏவி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேஸ் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு 1980 1990 அந்த பீரியட்ல எல்லாம் கோர்ட்டில் கேஸ் நடக்க அந்த அளவுக்கு விச் கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பீப்புள் நம்பிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருந்த காலத்தில் ஒரு டைம் என்ன நடந்திருக்கு, அவங்க வீடு வந்து ஒரு ரூம் தான். அவங்களோட ஒரு பெரிய கனவு என்னென்னா, ஒரு வீடு இருக்கும், அதில் அதுக்கு அடுத்து சம்பாதிக்க எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூம் கட்டிக்கிறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அவங்க வந்து வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த வீட்டில் இருந்து பாத்ரூம் போகணும், டாய்லெட் போகணும் அப்படின்னா பக்கத்தில் வெளியில் இறங்கி வந்து அது ஒரு மாதிரி ஷெட்டு மாதிரி இருக்கும், அதில் தான் இருக்கணும். ஸோ மழை பெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. அவனுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, ட்ரெவருக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி வந்து கொஞ்சம் கண்ணு தெரியாது அவங்களுக்கு, காது ஓரளவுக்கு நல்லா கேட்கும். அப்போது ஒரே வீடு தான் அப்படிங்கிறனால மழை பெஞ்சிட்ருக்கு, வெளியில் போய் போகணுமே அப்படின்னு சோம்பேறித்தனப்பட்டுட்டு ஒரே ரூம் தான் அப்படிங்கிறதுனால ஓரமாக போய் டாய்லெட் பேப்பரை கீழே விரிச்சு, பாத்ரூம் ஒரு நியூஸ் பேப்பரை கீழே விரித்து இந்த பையன், அப்போ சின்ன பையன், ஸோ என்ன பண்ணணுமோ டாய்லெட் போகணுமோ அதை பண்ணி முடிச்சுட்டு அழுங்காமல் என்ன செஞ்சுட்டான், அதை ட்ராப் பண்ணி எடுத்துக்கொண்டு போய் கிச்சனில் டஸ்ட்பின் இருக்கும், அந்த டஸ்ட்பினில் அடியில் கொண்டு போய் வச்சாச்சு. இந்த பையன் அங்கே இருக்கவே பாட்டி வந்து கூப்பிடுறாங்க, யாரு 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 என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கூப்பிட்டுப்பாங்க. இவன் பதிலே சொல்லலை, மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா, அவங்க அந்த பையனோட அம்மா வராங்க. அவங்களோட, அதாவது இப்போ இருந்தது வந்து கொள்ளுப்பாட்டி, அவங்களுக்கு கண்ணு சரியாக தெரியாது. அடுத்து அவங்க பாட்டியும் வராங்க. என்ன ஏதோ சவுண்டு ஸ்மெல்லு வருது, மோசமான வாடை வருதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் வராங்க. கடைசியில் கண்டுபிடிச்சிட்டு எங்கேன்னு பார்த்தா கிச்சனில் இருக்குது இந்த பையனோட டர்ட்டி ரபிஷ் அங்கே இருக்கிறத பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட யாராவது வந்தாங்களா நோவா பார்த்தியா அப்படி இப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாதே அப்படின்னா, பாட்டியும் ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னா, எனக்கு தெரியலையே அப்படின்னோடனே அதுக்கப்புறம் கிச்சனில் போய் பார்த்தோன்னே இதை பார்த்துட்றாங்க. இதை பார்த்தோன்னா ஐயோ யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, இந்த வீட்டில் டிமாண்ட் இருக்குது, சீக்கிரம் வாங்கன்னா அவங்க அம்மா இந்த ரபிஷை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியிலேருந்து வச்சு அதை சுற்றி அதை பெட்ரோல் ஊற்றி கொளுத்த போகிற போது பக்கத்தில் அந்த பாட்டி குடுகுடுன்னு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லிடுறாங்க, எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருந்திருக்கு, இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் ப்ரே பண்ண போகிறோம் வாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து என்ன கதை அப்படின்னா வந்து அந்த வீட்டில் ஏதாவது ப்ரே பண்ணுறாங்க, வெளியில் எரிக்கிறாங்கன்னா அந்த ப்ரே பண்ணும்போது கூட சேர்ந்து பக்கத்து வீட்டுக்காரங்க ப்ரே பண்ணலைன்னா, யார் ப்ரே பண்ணலையோ அவங்க வீட்டுக்கு டிமாண்ட் போயிடுமா, அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ குடும்பமே எல்லாருமா சேர்ந்து அதை சுற்றி நின்று எரிச்சிட்டு ப்ரே பண்ணுறாங்க. அப்போ ப்ரே பண்ணும்போது அவங்க பாட்டி சொல்கிறாங்க, ட்ரெவர் நீ ப்ரே பண்ணு அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டால், ட்ரெவர் வந்து ஒயிட் பாய், ஏன்னா ஹி இஸ் மிக்ஸ்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கடவுள் வந்து வெள்ளையாக தானே இருக்கணும், வெள்ளைக்காரன் வந்திருக்கான், அவன் இந்த சாமி தானே கும்பிட்றான், அப்போ இந்த சாமி வந்து வெள்ளையாக தானே இருக்கணும், அப்போ இவனும் வெள்ளையாக இருக்கிறான், அப்போ இவனுக்கு இங்கிலீஷ் வேற பேச தெரியுது, அப்போ ஸ்ட்ரைட்டாக உடனடியாக இவரோட மனுவை வாங்கி டெமனை விரட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இப்படியாக வந்து ட்ரெவருக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜஸ் கிடைக்குது. இவன் எல்லா சேட்டையும் பண்ணிடுவான், ஆனால் மற்ற அவங்களோட கசினுக்கு அடி விழுக்கும் எல்லாமே. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு நாள் அவங்க அம்மா வந்து
அவங்க அதாவது அவங்களோட அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா நீ பாட்டுக்கு என் பையன் தப்பு பண்ணியிருக்கானே, நீ அவனை அடிக்க வேண்டியதானே, நான் எப்படி ஒரு வெள்ளைக்கார பையனை அடிக்க முடியும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த இதை படிக்க 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 இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் அந்த புக்கை படிக்க படிக்க ஆஹா எந்த அளவுக்கு நம்ம மைண்டை வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்றதெல்லாம் என்னால் இந்த புக்கில் படிக்க படிக்க சிம்பிளி சூப்பர். உங்களுக்கு வேணும்னா இதை படித்து பாருங்கள் இந்த புக்கு. நான் அமேசான் லிங்க்கு இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.